ஸோ வெல்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு தானே பாக்குறீங்க. நம்ம மான்ஸ்டர் பான்ல உள்ள தண்ணி வந்து ரொம்பவே கிளவுடியா இருக்கு. அது போக நம்ம மான்ஸ்டர்லாம் உள்ள இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஃபில்டர் சிஸ்டம் செட் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம சூர்யா தம்பி இன்னைக்கு உண்டு. ஸோ அதுக்கு தேவையான சப்மர்சிபிள் பம்பும் வாங்கிட்டோம். அப்புறம் ஸ்பாஞ்சஸ், செராமிக் பால்ஸ், பிவிசி பைப்பு எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தாங்க நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல ஃபில்டர் சிஸ்டம் செட் பண்ண போறோம். ரொம்ப பேச வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இது நம்ம அவுட்லெட்டுக்கு தான் கைஸ் இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பக்கெட்டில் தான் வாட்டர் போட போகிறோம். கைஸ் உங்கள் வீட்டில் ஏதாவது வேறு ஏதாவது பக்கெட் இருந்தால் எடுத்துக்கங்க. இதில் போட்டு உயிரை கொடுக்காதீங்க. நம்ம ரூபா அப்படி தான் உயிரை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல உங்களுக்கு வேணா நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடணும். சண்டை போட்டுட்டு தான் நம்ம இந்த கேப்பில் அவ்வளோ ஃப்ரீயாக ப்ளேஸ் பண்ண முடியும். பார்த்தீங்களா? அப்படி அதுக்கு நீ செஞ்ச மாதிரி இருக்கா? நீ மார்க் பண்ணி இது வாட்டே போடணும். கைஸ் ஏதாவது சவுண்டு கேட்டுட்டு இருக்கும், கொலை பண்ண என்னடா கன்னியாகுமரிக்காரனுக்கு கையை கட்டி வரல வீச்சு ஓட்ட போட்டோம். என் கண்ணு தெரியுதா பாருங்க? தெரியுதா? ஒரு பெர்ஃபெக்ட்டா செட் ஆயிட்டு பாத்தீங்களா? ஃப்ளக்ஸ் குயிக் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஃபைனலா மெயின் ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். அவுட்லெட் ரெடி. கழுவிக்கிட்டு ஆரம்பிப்போம். இந்த அவுட்லெட்டுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி வாஷ் எடுத்து போட்டுக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வாஷ் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களை வீட்டை விட்டு வெளியில் தள்ளிடுவாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிராகனை பாருங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கத்தி, ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு டெஸ்டர். ஸ்டாண்ட். திஸ் இஸ் கால்ட் ஸ்டாண்ட். டெக்னாலஜி. இதுக்கு இதையும் கனெக்ஷன் கொடுத்து போகிறோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாயிண்ட்டுகளுக்கு ஒருவேளை தண்ணிக்குள்ள வரலாம், அதுக்கு இதை ஏட்டுவாங்க. சம்மர்சிபிள் டைப்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தராங்க. இதுதான் முக்கியமான சம்பவம், சப்மரிசிபிள் டைப். கைஸ் எப்படி இருந்த இடத்த எப்படி மாத்திட்டோம் பாத்தீங்களா? ஒரு வழியாக நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டாரு, நம்ம பண்ணிடுறோம். நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை அரேஞ்ச் பண்ணி அதுக்கான பிவிசி பைப் கட் பண்ண போகிறோம். கைஸ் ஒரு வழியாக மோட்டரை செட் பண்ணாலும் பண்ணி பார்த்தோம். ஸோ லைன் கரெக்டாக வருது, நல்லா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்படி ஃபவுண்டைன் மாதிரி இருக்கா கைஸ்? மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அட்ஜஸ்டர் இந்த கிளாம்பில் போட்டு நம்ம பைப்பை கனெக்ட் பண்ணுறோம்ல, ஆல்ரெடி டைட்டாக தான் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு வேளை அது கலந்து வரும்னு ஒரு மைண்ட் இருந்துன்னா இதை வாங்கி டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிட்டோம். பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், மோட்டர் நல்லா வேலை செய்யுது. அதுதான் மோட்டர் செட்டப் ரெடி. மோட்டர் வைக்கிறதுக்கு எப்படி ஒரு சூப்பர் செட்டப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதோடய அந்த ஸ்பாஞ்சு ஃபில்டரை நம்ம எடுத்துற வேண்டியதான். வாப்பா ரசா உனக்கு நீ ஃபஸ்ட்டு இவ்வளோ நாள் இருக்க வரைக்கும் அவன் வேலையை சிறப்பாக சொல்லுதான். நீ உனக்கு ஃபஸ்ட் முதுகுல குத்திட்டல. கட்டமாக பிவிசி பைப் பார்க்கும் தண்ணி உள்ள போகாது. இருக்கு
இந்த பிசுறு எல்லாம் மட்டும் நீட்டா எடுத்துருங்க. போதும் போதும். ஸ்பாஞ்ச் வைக்க போகிறோம் கைஸ். இதான் நம்ம வாங்கிட்டு வந்த ஸ்பாஞ்சு. துரும்பு அந்த டேங்க்ல விடாம. ஸ்டோனு காணாதுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக அதை கழுவிட்டு கொண்டு போயிட்டோம். நாங்கள் ஒரு 4 to 5 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்களும் வாஷ் பண்ணிக்கோங்க. கலர்லாம் இங்கே உள்ள இருக்குது. அந்த கலர்லாம் பார்த்தீங்களா, உள்ள பெயிண்டாக கவரில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. வீச்சிங்க மாதிரி கட் பண்ணிட்டாங்க கைஸ். நம்ம பண்ணிருப்போம் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து கிழிச்சிட்டாரு. அடுத்து செராமிக் பவுல். கையை வீச்சு கிழிச்சிட்டாரு. திரும்ப லாஸ்ட் லேயராக நம்ம நேச்சுரல் ஸ்டோன் யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல் வேலையும் தானே தனக்கு தானே இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. செட்டு கைஸ். கைஸ் ஏதோ செய்யணும்னு செஞ்சிருக்கோம், பாப்போம் எப்படி இருக்கு. கைஸ் தண்ணி மேல வர தெரியுதா உங்களுக்கு? தண்ணி வந்துட்டு இருக்கு கைஸ். ஒரு ஃப்ளோ ஆகுதா? ஆகுது. கைஸ் தண்ணி வந்துட்டு கைஸ். வேற லெவல். தண்ணி ஃப்ளோ கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஃபைனலா நம்ம மான்ஸ்டர் பாண்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் சிஸ்டம் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால தண்ணி வந்து கிளவுடியாவே இருந்துச்சு, கிளியராகவே இல்லை. நம்ம மீன் உள்ள இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாம இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு நம்ம தம்பியை கூட்டிட்டு இன்னைக்கு ஒரு வழியா ஃபில்டர் சிஸ்டம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது போல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, சைடில் உள்ள பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்காங்க. பை.